தெரியல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறா. இந்த தமிழர் திருநாள் மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். எங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருப்பதை எனக்கு பார்க்கும்போதே வந்து சந்தோஷம் வருது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தமிழ் மக்கள் பார்க்க ரொம்ப அரிதாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நடிகர்களும் வராங்க. முதல்ல கலைஞர் கருணாநிதி வர்றாரு, வந்து அவர் என்ன பேசுவார் அப்படின்னு ஒரு சின்ன கேட்பேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை பெற்ற அனைவருக்கும் இன்று நன்றி கூறி பொங்கல் வார்த்தைகளை தெரிவிக்கின்றேன். இந்த பள்ளிக்குள் நான் வரும் பொழுது என்னுடைய பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என் நினைவுக்கு வருகின்றது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் பரீட்சை எழுதி கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் வெற்றி அடித்துக் கொண்டிருந்தான். அங்கே வந்த ஆய்வாளர் அவனிடம், தம்பி, வெட்டி அடிப்பது தீயது, பரீட்சைக்கு முன் படிப்பதை சிறந்தது என்றார். அவனோ, ஐயா, எனக்கும் தெரியும், அதனால்தான் இரவு முதல் பாராது எந்நேரமும் படித்தேன். படித்தது மட்டுமல்லாமல் எழுதியும் பார்த்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது நான் படித்த பாடத்தின் பரீட்சை நேற்றே முடிந்துவிட்டது என்று. ஆகவே புத்தகத்தை இழுத்தேன், ஆயுதத்தை கிழித்தேன், விட்டு அடித்தேன் என்றான். வாழ்கிற அவன் முதல் வளர்க நான் ஆமாம். நன்றி. அடுத்தபடியாக சிவாஜி கணேசன் வராரு. ஐயா, எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி அன்போடையும் ஒற்றுமையோடையும் ஒன்னா வந்திருக்கீங்களே, உங்களை பார்க்கும் போதே ஆனந்த கண்ணீர் வந்து, ஐயா, ஆனந்த கண்ணீர் வந்து. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா குரல்ல போட்டுக்கிட்டு, கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாய் வாங்கலாம் கை வீசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க கிட்ட போய் கை வீசம்மா கை வீசுன்னு சொல்றாங்க. சொன்னாங்க தெரியுமா? தாத்தா, கை வீசினா கை விரட்ட போடுக்கீங்க சொல்றாங்க. அடுத்தபடியா முழுசப்பா மனோகராக, இன்னும் கண்ணுங்களா எப்படி இருக்கிறீங்க? நானா சட்டா மனோகரி. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பம்பரம் விடுவோம், காத்தாடி விடுவோம், நொண்டி விளையாடுவோம், ஓடி குச்சி கண்ணாமூச்சி விளையாடுவோம். நீங்களும் மொபைல் எல்லாருக்கும் விட்டுட்டு எங்களை மாதிரி விளையாண்டீங்கன்னாக்கா உடம்பு நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். சரிங்களா அப்படின்னு போறாரு. அடுத்தபடியா அசோகன் வர்றாரு. அசோகன் வந்துட்டு கண்டக்டரா இருக்காரு. அப்போ வந்து ஒரு பையன் ஃபுட்பால் வைக்கிறான். அவன்கிட்ட சொல்றாரு, அடே தம்பி, மேல பாட வரமாட்டியா? வரலன்னா நானு உன்னை சுட்டுடுவண்டா. துமீர் 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 ஓ ஆ. அடுத்தபடியா டி ராஜேந்திரன் அவர்கள் வராரு. அவருக்கு ஒரு குழந்தை கேக்குது. உடனே அவர் சொல்றாரு, சொல்றேம்மா, மரத்தில் நிக்கிட்டு காக்கா பிடிச்சி மாட்டேக்கா, வடையசி பிடிச்சி மாட்டேக்கா, அது மரத்தில் உட்காந்துச்சு மசோக்கா. அந்த பிள்ளை நரி முடிச்சா பூக்கா, நரி கேட்டுச்சா, காக்கா காக்கா நீ இருக்கிற சோக்கா, உன் வடைய கொஞ்சம் தாக்கா. அதுக்கு காக்கா சொல்லிச்சா, மாமா மாமா நரி மாமா, என் உடைய கொஞ்சம் சொல்லி மாமா. நான் சொல்றது தாக்கா, ஐ எம் சோ சாரி மாமா. நன்றி. அடுத்தபடியா ஜனராஜன் அவர்களை, எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுல எனக்கு ஒரே ஹாப்பி. யார் தெரியுமா? எனக்கு பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, சரியில்லை. ஆமா, நம்ம தேவாங்க தமிழ் சங்கத்துல நிகழ்ச்சி சொன்னதும் எங்க வீட்டுக்கார
வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியா வந்து ரஜினிகாந்த் வந்து கமெண்ட்ல இருக்காரு. ஒரு பையன் வந்து கூட்டணி கிராம பார்த்து பேசுறாரு. தம்பி கண்ணன் வருமா தம்பி கண்ணன் இப்படி மேல சும்மா கையில் படாம சிறப்பு படாம எகிரி சுத்தி சுத்தி எடுப்ப வாழ்க்கை இருக்கு தம்பதிக்கு புரிவாங்களாம். வாழ்க்கை முறையில சரி நான் மேலே அப்படின்றாரு. அடுத்தபடியா எம்ஆர் கணக்கு இருக்காரு. அவர் வந்து பயணம் மேல மாட்டாரு. அப்படின்றாரு. அடுத்தபடியா தேனா சீனிவாசன் வர்றாரு. அவர் அதே கணக்கு எப்படி பேசுவாங்க. ஏஐபி மேலோ வரமாட்டே அல்பலகோ ஒப்பக்கனோ ஈப்பக்கனோ அல்பலகோ லகோ அல்பலகோ மோச்சிக்குனகோ சிக்கோச்சிக்குனகோ நீ குருப்ல மாட்டி தனிபோனா போலே அப்படின்றாரு. நன்றி. இதோட